அனைவருக்கும் வணக்கம்ங்க. வெல்கம் டு அன்னிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்க முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் பயனுள்ள ஒரு மருத்துவ குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, கஷாய பொடி. இந்த கஷாய பொடி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா. விரலி மஞ்சள் 50 கிராம், ஜீரகம் 50 கிராம், மிளகு 50 கிராம், சித்தரத்தை 50 கிராம், அதிமதுரம் 50 கிராம், கண்டந்திப்பிலி 50 கிராம், அரிசி திப்பிலி 50 கிராம், ஓமம் 50 கிராம், சுக்கு 50 கிராம், முழு மல்லி தனியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 50 கிராம் எடுத்துக்கிறோம். இப்போ கஷாய பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு லேசா சூடானதும் நம்ம முதல்ல சேர்க்க போறது சுக்கு தாங்க. சுக்கை நான் முழுசா எடுத்துக்கலங்க, இந்த மாதிரி ஒன்றும் பாதியமா இடிச்சு எடுத்துக்கிறேன். அப்போதான் நமக்கு சீக்கிரமாக சூடேறிடும். நம்ம பொடிக்கும் போது நமக்கு ஈஸியாகவும் இருக்குங்க. அதுக்காக நான் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துருக்கிறேன். இப்போ சுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்தது நான் விரலி மஞ்சள், அதையும் நான் ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துருக்கிறேங்க. அதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது அதிமதுரத்தையும் இடிச்சு எடுத்துருக்கிறேன். அதை லேசா வறுத்துட்டு தனியா நம்ம ஒரு தட்டில் எடுத்து தனித்தனியா வறுத்து போட்டுக்கிறோங்க. அடுத்தது நம்ம சேர்க்க போறது சித்தரத்தையும் நம்ம இடிச்சு லேசா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது கண்டந்திப்பிலியே நான் இடிக்கலைங்க, நான் அப்படியே தான் எடுத்துருக்கிறேன். அதையும் நம்ம லேசாக வறுத்துக்கலாம். நல்லா கண்டந்திப்பிலி சூடு ஏறிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுத்தது சேர்க்க போகிறது சூடு ஏறிடுச்சு பார்த்தீங்களா. அடுத்தது அரிசி திப்பிலியே நான் அப்படியே தாங்க சேர்த்துருக்கிறேன். இந்த கஷாயம் நம்ம சளி, இருமல், காய்ச்சல் மட்டும் இல்லைங்க, உடம்பு வலிக்கு ரொம்பவே நல்லா கேட்குது. சளி, இருமல், காய்ச்சல் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நாளைக்கு 2 வேளை இந்த கஷாயம் போட்டு குடிக்கலாங்க. அடுத்ததாக நான் போட போகிறது ஜீரகத்தையும் நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது ஓமத்தையும் வறுத்து எடுத்துக்கிறோம். அடுத்தது மிளகையும் லேசா வறுத்து எடுத்துக்கலாம். கடைசியா நம்ம சேர்க்க போறது முழு மல்லி. எல்லாமே லேசா சூடு ஏறுற வரைக்கும் வறுத்தா போதுங்க. நல்லா வறுத்தாச்சு. இந்த கஷாயப்பொடியை நம்ம 3 மாசம் வரைக்கும் ஒரு ஏர்டைட் டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ எல்லா பொருளையும் லேசா வறுத்து நம்ம இந்த மாதிரி தனித்தனியா எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா. சுக்கெல்லாம் இப்போ நல்லா லேசா சூடு ஏறி இருக்குதுங்க. நான் இதை எங்கள் வீட்டு மிக்சி ஜார்லேயே போட்டு பொடிச்சு எடுத்துக்குவேங்க. நம்ம ரொம்ப நைஸாக பவுடராக பொடிச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொரன்னு எடுத்தோம்னா நமக்கு கஷாயம் போடும்போது நல்லா கரெக்ட் பக்குவத்தில் இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துட்டு வரேன். பாருங்க, இந்த மாதிரி கொரன்னு அரைச்சா போதுங்க. ரொம்ப பவுடராக இருக்கணும்னு இல்லை, கொரன்னு அரைச்சி எடுக்கும்போது நமக்கு அந்த கஷாயம் போட்டு குடிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கஷாய பொடியை பயன்படுத்தி எப்படி நம்ம கஷாயம் போடுறதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.